வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட பட்டிமன்ற தலைப்பு, அந்த காலத்து உணவு இயற்கையாக ஆரோக்கியமாக இருந்ததா, இல்லை இந்த காலத்து உணவு இயற்கையாக ஆரோக்கியமாக இருந்ததா என்ற பற்றிய தலைப்பு தான் பேசப்போகிறோம் பட்டிமன்றத்தில். அதற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஒன்று ப்ளூ சட்டைக்காரர் வந்திருக்கிறார். அவர் அந்த காலத்து உணவே ஆரோக்கியம், ஹெல்த்தி என்று பேச வந்திருக்கிறார். இன்னும் மற்றொருவர் ரோஸ் கலர் டிஷர்ட்டை அடிந்துட்டு வந்திருக்காரு. அவர் இந்த காலத்து உணவே ஆரோக்கியம், ஹெல்த்தி என்று பேச வந்திருக்கிறார். 2 பேர் வாதத்தை நாம் இப்போது பார்ப்போமா? வாருங்கள், பட்டிமன்றத்துக்குள் செல்வோம். வணக்கம். நான் இன்று பேச வந்த தலைப்பு, அந்த காலத்து உணவே ஆரோக்கியம், ஹெல்த்தி என்ற பற்றி தான் பேச வந்திருக்கிறது. அந்த காலத்து உணவு சாப்பிட்டவங்க எல்லாம் 100 வயசு இருந்தாங்க. 100 வயசு. அந்த காலத்துல எல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ குக்கரில் சாப்பாடு, முக்கால்வாசி வீட்டில் குக்கரில் சாப்பாடு செய்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் குக்கரே கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட்டு போதும், புரியுங்களா? இந்த ஒரு பாயிண்டே போதும். சாப்பாடு வெடித்து சாப்பிடணும். அந்த காலத்தில் இந்த ப்ரிசர்வ், இந்த கலர்களை சேர்ப்பது, வெறும் அது கையிலே அரைச்சி, அம்மிக்கல்லில் அரைச்சி மசாலா போட்டு ஒரு மீன் குழம்போ இல்லை கறி குழம்பு வைப்பாங்க. அமக்கலமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். எல்லாம் அம்மிக்கல்லே வச்சு. இப்போ மிக்சி இருந்தாலும் அது ஒரு சுவைக்காக வைத்துக்கொள்ள வந்தாங்க. அந்த காலத்தில் எல்லாம் நல்லா நேச்சுரலாக இருந்தது. அந்த காலத்து சாப்பாடு எல்லாம் எதுவுமே கலப்படம் இல்லாமல் சாப்பாடாக இருந்து செஞ்சு சாப்பிட்டோம். அந்த காலத்து மிக இன்னொரு விஷயம், கேழ்வரகுன்னு ஒரு ஒரு உணவு இருந்தது. கேழ்வரகு களி. அது இப்போ எத்தனை பேர் மறந்துட்டு தெரியாது. நிறைய திணைய பருப்பு, திணை வகைகள் எல்லாம் அழிஞ்சு விட்டது. இப்போ இந்த காலத்தில் என்ன சாப்பிட்றார்கள்? ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து எழுத்து இப்போ ஸ்பாயில் பண்ணி, இதெல்லாம் அந்த காலத்தில் யாரும் ஃபாஸ்ட் ஃபுட்டே பார்த்துருக்க மாட்டாரு. பரோட்டா கிடையவே கிடையாது. ஆமாம். அதனால் அந்த காலத்தில் எல்லாம் இயற்கையாக, கலப்படம் இல்லாமல், இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்ந்து சாப்பிட்டார்கள். அதனால் மிக ஆரோக்கியமாக இருந்தார்கள். இந்த காலத்தில் எல்லாம் வேகமயமாக இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், அர்ஜென்ட், நின்று சாப்பிட்டு கடன்னு ஜங்க் ஃபுட் நிறையா இந்த காலத்தில் சேர்ந்து விட்டது. அதனால் பல ஆரோக்கிய குறைபாடு வருகிறது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயோவா. அதனால் அந்த காலத்து உணவே ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தது சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆக்ஷன். வணக்கம். நான் இன்று பேச வந்த தலைப்பு, இன்றைய உணவு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாக தான் இருக்கிறது என்ற தலைப்பு தான் பேச வந்திருக்கிறேன். ப்ளூ சட்டைக்காரர் சொல்றார், அந்த காலத்திலாம் குக்கர் இல்லை. உண்மைதான். இந்த காலத்து குக்கர் எல்லாமே எப்படிங்க சமைக்க முடியும் சொல்லுங்க? ஃபாஸ்டான உலகம், வேகமாக போயிடுது. இந்த நேரத்தில் நான் பானையை வச்சு, குண்டாத்தை வச்சு சாப்பாடை போட்டு, அது எப்போ பொங்கி, எப்போ வடித்து, எப்போ சாப்பிட்டு, எப்போ ஸ்கூல் போட்டு, பசங்களை எப்போ ஸ்கூல் அனுப்பிடுது. அதனால தான் நாங்கள் இந்த காலத்து குக்கரில் போட்டு பருப்பு போட்டோமா, சாப்பாடு போட்டோமா, அடித்து 2 விசில் 3 விசில் தூக்கி போட்டு டப்பாவில் போட்டு ஓடினே இருக்கிறோம். இல்லைன்றால் அந்த டைமை பிடிக்க முடியவில்லை நடுவர்களே. இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், புரியுங்களா? அம்மிக்களை நான் அரைச்சி காலையில் எழுந்து ஏகப்பட்ட அந்த காலத்துல எல்லாம் நேரங்கள் அதிகமாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி இப்போ நேரம் குறைவாக இருக்கிறது. பசங்கள் படிக்கவே நேரம் இருக்க முடியவில்லை. 2 பேரும் அலுவலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் அம்மிக்கல்லில் வைத்து அதை கறக்கு பொறுக்கு நான் அரைத்து எப்போ நான் அதை மசாலா அரைத்து எப்போ போட்டு எப்போ நான் அலுவலுக்கு சென்று, இதெல்லாம் இந்த காலத்தில் அவ்வளோ சாத்தியப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மிக்சியில் போட்டு ஒரு அடி சரன்னு ஒரு அடி அடிச்சு போட்டு குழம்பு வச்சுமா, மசாலா போட்டோமா, சாப்பிட்டு போயினே இருக்கிறோம். அது ஒன்றும் ஆரோக்கிய குறைபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதிகத்தில் தான் இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள். ஏன்
அடுத்தது பரோட்டா பத்தி சொல்லுகிறார். பரோட்டா ஐயா எத்தனை வகை பரோட்டா இருக்குது. யூடியூபில் போய் பாருங்கள். ஆ என்னென்னவோ பரோட்டா சொல்றாருங்கய்யா. பேரே வாயில வர மாட்டேங்குது. ஆ கிளி பரோட்டா, நெய் பரோட்டா, நூல் பரோட்டா, என்னென்னோ பேரு அவ்வளோ சாடும்போது நம்மளுக்கே வாயில் எச்சி ஊறுகிறதையா. அதுல 2 பிச்சு போட்டு ஏதாவது பார்த்தா சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். லைஃப் என்ஜாய் பண்ண லைஃப் என்ஜாய் இதுதான் நம்மளுக்கு தேவை. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி நிறைய வகை இருக்கிறது ஐயா. இது மாதிரி நம்ம அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அந்த வகை இந்த காலத்தில் வகை வகையான உணவு வகைகள் இருக்குது ஐயா. சிக்கன்ல எத்தனை வகை, மட்டன்ல எத்தனை வகை, பா பா என்ன அருமையாக இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சாப்பிட்டுன்னு போயிட்டே இருக்கணும். ஆமா நம்ம அதுக்குண்டான நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அதுக்குண்டான உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி உடம்பு ஏற்றி ஆரோக்கியமாக வீட்டுக்குள்ள வேண்டிய வேண்டும். அவ்வளோதானே. அதனால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலத்து உணவுலையும் ஆரோக்கியம் இருக்கிறது, எழுத்து இருக்கதான் செய்கிறது. அதனால் இந்த காலத்தில் உணவு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக உள்ளது என்று சொல்லி என் வார்த்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, 2 பேரும் வாதத்தையும் கேட்டுவிட்டோம். ப்ளூ சட்டைக்காரர் சொன்னதையும் கேட்டுவிட்டோம். ரோஸ் கலர் சட்டை அவர் சொன்னதும் நம்ம கேட்டுவிட்டோம். இப்போது நம்ம தீர்ப்பு வழங்கூடிய நேரம். இது கொஞ்சம் கடினமான தீர்ப்பாக தான் தெரிகிறது. என்ன பண்ணுவது? ஆனால் நம்ம ப்ளூ சட்டைக்காரர் என்ன சொல்கிறார்? ஐயா, அந்த காலத்தில் குக்கர் இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டோம் ஐயா, ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். வடித்து சாப்பிட்டோம், ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். எந்த வித அடிஷ்னலாக எந்த வித மசாலாக்களையும் எதையும் நாங்கள் சேர்க்காமல் இயற்கையாக கொடுக்க வைத்து அம்மிக்கல்லில் அரைத்து அழகாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக நீண்ட காலமாக வாழ்ந்தோம் என்று சொல்கிறார். மேலும் கீழ்வரகு களியெல்லாம் சாப்பிட்டு மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். அதெல்லாம் சொன்ன அந்த பழைய பயிர் வகை தினவையெல்லாம் ஞாபகம். இப்போ அந்த காலத்தில் இந்த காலத்தில் அதெல்லாம் பேர் கூட ஞாபகம் இல்லை. அது வேற கதை, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதத்தை அனுமதித்தார். அவர் நாங்கள்லாம் இயற்கையோடு இணைந்து அதை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் என்று தன் வாதத்தை முடித்தார். அதுவும் நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சரியாக தான் தெரிகிறது. அடுத்தது ரோஸ் கலர் சட்டைக்காரர் என்ன சொல்கிறார்? ஐயா, இந்த காலத்தில் நாங்கள் எப்போ அடுப்பை வச்சு, எப்போ பானையை வச்சு, எப்போ வெடித்து, எப்படி சாப்பிட்டு, எப்படி போத்து, இதெல்லாம் டைம் இல்லை ஐயா. அவசர உலகத்தில் அதையும் நான் கணக்கு எப்போ அம்மியில் வைத்து அரைத்து மசாலாவை போட்டு எடுத்து போட்டு இதெல்லாம் எப்போ செஞ்சு எப்போ சாப்பிட்டு போகிறது அப்படின்று அவர் தன் சொன்னார். அதனால் அதுலேயும் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்கிறார். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கய்யா, லைஃப்பை என்ஜாய் வர சுட்டு போகிறார். அதுவும் சொன்னதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இப்போ நம்ம என்ன இப்போ இவர் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணி அதுலேயே ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்றத நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் சொல்லிடுறேன். உடற்பயிற்சி செய்து கொண்டு இதெல்லாம் சொன்னாலும் நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் சில இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் என்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னாலும் உணவுகளில் எது ஆரோக்கியம் ஹெல்த்தி அப்படி என்று நாம் கணக்கில் எடுக்கும்பொழுது பெரும்பாலும் அந்த காலத்து உணவே ஹெல்த்தியாகவும் இயற்கையாகவும் ஆரோக்கியமாக இருந்தது என்று சொல்லி தீர்ப்பு சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.